எங்களுக்கு பெரியார் மண் இல்ல, பெரியாரே ஒரு மண்ணு தான். வேற ஏதாவது திரும்ப திரும்ப சொல்றேன், பெரியார் மண், பெரியார் மண் என்று பேசாதீங்க. இது சேர சோழ பாண்டியர் மண், இது பூலித்தேவன் மண், மருதுபாண்டியர் மண், இது வேலுநாச்சியார் மண், தீரன் சில்லைமணி மண், ஆலகமுத்துக்கோன் சுந்தரலிங்கனார் மண். புரியுதா? இது பெரும்புடு முத்தரையன் மண், இது கொடிகாத்த குமரன் மண், செக்கிழுத்த செம்மலின் பாட்டன் வாவூசி மண், இது முத்துராமலிங்க தேவர் என்கிற தெய்வ திருமகன், பெருந்தலைவர் காமராஜர் என்கிற மண், எங்கள் தாத்தா கக்கனுடைய மண். ஒவ்வொருத்தரும் வாரம் பெரியார் மண், பெரியார் மண் போடாதறி வந்துடும். இது என் மண், தமிழ் மண். எங்களுக்கு பெரியார் மண் இல்ல, பெரியாரே ஒரு மண்ணு தான். வேற ஏதாவது அதுதான். அதான் வீட்டுக்கு போறேன். இங்க பாருங்க, நீங்க எல்லாம் சொல்றீங்க சட்டம் ஒழுங்கு நல்லாட்சி சொல்றீங்க. வழக்கொலையை தடுக்க ஒற்றை மகன் ஜவஹர் அலி போராடி இருக்கார். முதல்ல எஸ்பி கிட்ட, யாரு எஸ்பியா இருந்து ஆள் யாருன்னு தெரியும், பல முறை புகார் அளிச்சிருக்காரு. எடுத்த நடவடிக்கை என்ன? நடவடிக்கை என்ன? ஒண்ணும் கிடையாது. ஒருத்தன் ஏத்தி கொன்னுட்டு மறுபடி செத்துருக்காரா இல்லையான்னு உறுதி செய்வதற்கு மறுமுறையை ஏத்தனா அவன் மனநிலை எவ்வளவு கொடூர மனநிலை. ஒரு கொள்ளையனுக்கு, ஒரு கொலகாரனுக்கு எவ்வளவு துணிவு எப்படி? இந்த சட்டம் பாதுகாப்பு, இந்த சட்டம் கொடுக்கிற திமிர். கேட்டா நான் நல்லாட்சி கொடுக்கிறேன், சஸ்பெண்ட் பண்ணி வேற இடத்துல பணிமாற்றம் செஞ்சு பதவி உயர்வு கொடுப்பீங்க. அதானே? நீங்க இங்க பாருங்க, இந்த எல்லாரும் பெரியாரை எதிர்க்கிறாங்கன்னு, என்னை எதிர்க்கிறாங்கன்னு ஒரு கேள்வி. ஏடிஎம்கே எந்த இடத்துல மாறுபடும்? கொடியில அண்ணா இருக்காரு, இங்க இல்ல, அவ்வளவுதான். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு யார் ஆட்சியில் நடந்தது? ஐயா எடப்பாடி ஆட்சியில். எதிர்கட்சியா இருந்தா ஐயா ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி என்ன? 2 மாசத்தில் ஆட்சிக்கு வந்து இதற்கான நீதியை நிலைநாட்டும். இருக்கா இல்லையா? இருக்கு. கொடநாட்டுல கொலை யார் ஆட்சியில் நடந்தது? செத்தா 5 பேரு, கொன்னவன் கொண்டுதான் ஒருத்தன். யார கொண்டிருக்கான்? கொன்னவன் யாரு? கொண்டதுக்கான காரணம் நோக்கம் என்ன கண்டுபிடிக்கல. ஐயா ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்குன்னு 2 மாசத்துல விசாரிச்சு கண்டுபிடிச்சு நீதியை நிலைநாட்டின. எங்க நீதி? பொள்ளாச்சியில கூட்டு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்தது. இன்னும் காணொலி இருக்கு. இப்ப நீ மரத்துக்கு அழைச்சிருக்கலாம். நாங்க வந்தா நீதியை நிலைநாட்டுவோம். வந்து 4 வருஷம் ஆகுது. ஏன் நிலைநாட்டல? கொள்ளையில, கொலையில, திருட்டுல, இருட்டுல, உருட்டுல ரெண்டும் கூட்டு ஒரே கட்சி தான். ஒரே கட்சி தான். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. பெரியாரின் பார்ப்பன எதிர்ப்பை ஏற்கிறதா இருந்தால் பார்ப்பனிய தலைமையை ஏன் ஏற்றீர்கள்?